ஃபைபர் நார்ச்சத்து. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அக்கா கரெக்டாக போகணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கு மேலே உங்கள் இருக்கும். ஸோ நம்ம நார்ச்சத்து சாப்பிட்றனால செரிமானத்தை சூப்பராக வச்சுக்கும், மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கும், சக்கரை அளவு கண்ட்ரோலாக வச்சுக்கும், கெட்ட கொலஸ்ட்ரால் உடம்புல தங்க விடாது, நம்ம குடலில் இருக்க நல்ல பாக்டீரியாவை அதிகரிக்கும். ஸோ இதில் 2 விதம் இருக்குது, சாலிபிள் ஃபைபர் அண்ட் இன்சாலிபிள் ஃபைபர்னு. கரையக்கூடிய நார்ச்சத்து அண்ட் கரையாத நார்ச்சத்துன்னு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம உடம்பால் ஃபைபரை டைஜஷன் பண்ண முடியாது, அதுக்கான பாக்டீரியாவும் நம்ம உடம்புல கிடையாது. ஸோ அப்புறம் எப்படி ஃபைபர் நம்ம உடம்புக்கு இவ்வளோ நன்மைகள் தருதுன்னா சொல்கிறேன். நம்ம சாப்பிட்ற ஃபைபரில் கரையும் நார்ச்சத்து கரையாத நார்ச்சத்துன்னு சொல்லி 2மே கலந்து தான் இருக்கும். ஸோ அது நேராக வாய் வழியாக சிறுகுடலுக்கு போகும். சிறுகுடலுக்கு போய் அதில் இருக்க கரையக்கூடிய நார்ச்சத்து குடலில் இருக்க தண்ணீரை உறிஞ்சு ஒரு ஜெல்லி மாதிரி மாறும். இந்த ஜெல்லி மாதிரி இருக்க அமைப்பு நம்ம சாப்பிட்ற மற்ற உணவுகளில் இருக்க சர்க்கரையாக, அதாவது குளுக்கோஸை ரத்தத்தில் வேகமாக கலக்காமல் ரொம்ப பொறுமையாக கலக்க உதவி செய்யும். ஸோ அது அப்படியே குடலுக்கு போகும்போது அங்கே இருக்க கெட்ட கொழுப்புலாம் வாமாப்பில் உனக்கு கொண்டு போய் நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கெட்ட கொழுப்பு கூட சேர்த்துக்கிட்டு தான் அந்த ஃபைபர் சிறுகுடலேருந்து பெருங்குடலுக்கு போகும். ஸோ போகிற வழியில் அங்கே இருக்க குட் பாக்டீரியாலாம் என்ன பண்ணுன்னா, இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைபரை சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ இந்த பாக்டீரியாலாம் என்ன பண்ணுன்னா நம்ம குடலை பத்திரமா ஆரோக்கியமாக வச்சுக்கும். ஸோ மீதி இருக்க இந்த ஜல்லி மாதிரி இருக்க அமைப்பு நேராக பெருங்குடலுக்கு போயிடும். அப்போ கரையாத நார்ச்சத்து என்னதான் ப்ரூவ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ட நார்ச்சத்தில் இருக்க கரையாத நார்ச்சத்து கரையிற நார்ச்சத்து மாதிரி தண்ணியில் உரியாமல் நேராக பெருங்குடலுக்கு போகும். ஸோ போகிற வழியில் அந்த பாக்டீரியாவால் அந்த கரையாத நார்ச்சத்தை சாப்பிட முடியாது. பெருங்குடலுக்கு போயிட்டு அங்கே இருக்க தண்ணீரை உறிஞ்சு நம்ம மலத்தை மென்மையாகவும் பெருசாகவும் மாற்றி, ஸோ அங்கே குடலுக்குள்ளே இருக்க மற்ற கழிவோடு சேர்ந்து நம்ம குடல் அந்த மலத்தை ஈஸியாக வெளியே தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்படி தான் ஃபைபர் வேலை செய்யுது. இது இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். இன்னொரு விஷயமும் இருக்குது, நீங்கள் டூ மச் ஃபைபர், அதாவது அதிகமான அளவு ஃபைபர் எடுத்திங்கன்னா உங்கள் உடம்புக்கு இது எல்லாமே ரிவர்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் வரும், வயிறு உப்புசமாகவும், வயிறு வலி எடுக்கும், கேஸ் ட்ரபிள் ஆக்டிவேட் ஆகும், செரிமான பிரச்சனை வரும். ஸோ இதில் அதிகமான ஃபைபர் எடுத்துகிட்டு தண்ணி சரியாமல் குடிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபைபர் எவ்வளோ எடுக்கணும், குழந்தைங்க எவ்வளோ எடுக்கணும், பெரியவங்க எவ்வளோ எடுக்கணும், ஆண்கள் பெண்கள் எவ்வளோ எடுக்கணும், உடற்பயிற்சி செய்கிறவங்க எவ்வளோ எடுக்கணும், எல்லாத்தையுமே நான் ஸ்க்ரீனில் லிஸ்ட்டாக போடுறேன். ஸோ இது எல்லாமே உங்கள் பாடிக்கு அக்யூரேட்டாக தேவைப்படுற ஃபைபர் கிடையாது. அவங்க ஹெல்த் கண்டிஷன் அண்ட் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டி பொறுத்து ஃபைபர் மாறும். ஆனால் இதுதான் பேசிக். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஃபைபர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டே ஃபிட், ஸ்டே ஸ்ட்ராங். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம்.